இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தூய திருமுழுக்கு யோவான் இவ்வாறு சொல்லுவார்: நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதை செயலில் காட்டுங்கள்னு சொல்லுவார். நீங்கள் மனசு மாறிட்டீங்க, பாவ வாழ்க்கையிலேருந்து திருந்தி ஆண்டவர் பக்கம் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய செயல் கடவுளுக்குரிய செயலாக இருக்கணும், கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலாக இருக்கணும். பைபிளில் திருமுகங்களில் பார்க்கலாம். யாக்கோபு திருமுகம் இவ்வாறு சொல்லும், 3ஆம் அதிகாரம்: உங்கள் விசுவாசம் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது தன்னிலே உயிரற்றதுன்னு சொல்லுவோம். பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கும், செயலில்லா விசுவாசம் செத்த விசுவாசம்னு இருக்கும். அப்போ நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறவங்கன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசம் செயல் வடிவம் பெற வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுன்னு சொல்லுவார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவுறவங்கெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க விண்ணகத்தில் நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் விருப்பப்படி யார் செயல்படுகிறாரோ, நல்லா அன்லைன் போட்டுக்கணும், செயல்படுகிறாரோ அவர் தான் என்ன பண்ண முடியும், விண்ணகத்தில் பிரவேசிக்க முடியும். எசப்பாடி வார்த்தை. என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் நீ அதற்கான பலனை பெறுவாய் என்று ஏசப் சொல்லியிருக்கார். பாருங்க, எஸ்ஐயா இவ்வாறு சொல்லியிருப்பார். என்னமோ நான் சொல்றதெல்லாம் செய்கிற மாதிரியும், என் வார்த்தைகள்லாம் கீழ்ப்பு நடக்கிற மாதிரியும் எங்கிட்ட வரீங்க என்று எஸ்ஐயா சொல்லியிருப்பார். பாருங்க, புத்தகம் படிச்சு பாருங்க, 58ஆம் அதிகாரத்தில். சகோதரர்களே, நாம் கடவுளை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையால் சொன்னால் போதாது, செயலில் காட்ட வேண்டும். இன்றைக்கு நச்செய்தி பாருங்க பார்ப்போம். ஏசப்பா சின்ன உரிமையை சொல்கிறாரு. ஒரு அப்பா 2 பிள்ளைங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, மூத்த பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, எப்பா வயலுக்கு போயிட்டு வா சொல்கிறாரு. பையனை பண்ணுறான், ஓகே சரிப்பா போகிறேன்பா இது கிளம்பிடாமா என்ன பண்ணுறான், மூத்த பையன் சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் அவன் என்ன பண்ணல, அங்கே போகலை. அடுத்த பையன் இன்னொரு பையன் சொல்கிறாரு, நீ போறியப்பா, நான் போக மாட்டேன் போ அப்படின்னு அவன் போகிறான். ஆனால் நான் போகிறேன்னு அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் ஏமாத்திடுறான், போகாம விடுறான். நான் போக மாட்டேன் என்று அப்பாட்டு விலைக்கு போனான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், வயல் வேலைக்கு போயிட்டு அந்த வயலை அப்பாவோட தோட்டத்தை பார்க்குறான். சொல்களே, இந்த உதாரணம் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் தலைமை குருக்களுக்கும் மரலறிஞர்களுக்கும் ஏசப்பா சொல்கிற ஒரு உருவமை இது. நீங்கள்லாம் யார்? ஏசப்பா கடவுள் யாவே ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணிப்பு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நாங்களாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் அதை நீங்கள் செயலில் காட்டுவது கிடையாது. இஸ்ரேல் மக்கள் யார்? நாங்களாம் சிறப்பான அழைப்பை பெற்றவர்கள் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அதுக்கான செயல்பாடு 0, 0. இவ்வாறு இருந்தால் கடவுளுடைய ஆசீர், கடவுளுடைய அருள் வளம் புறவின மக்களுக்கு போய் சேருது. கலிலேயா கடற்கரை ஓரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, தீர் சீது அந்த பக்கம், அவங்களாம் புறவினம் யூதர்கள் அல்லாத மக்கள் வாழ்கின்ற பகுதி. அங்கே ஏசப்பா அடிக்கடி போவாங்க. அங்கே மக்கள் எல்லாம் ஆண்டவர் வரவேற்பாங்க. ஏசப்பா வருகின்ற பொழுது தங்கள் போர்வையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் விரிப்பாங்க. அந்த போர்வையில் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வயசானவங்க இல்லையா, கொஞ்சம் கடத்துவாங்க, நோயாளிகள் கடத்துவாங்க. அப்போது ஏசப்பா நடந்து செல்கிற அந்த நேரத்தில் அவர்கள் என்ன பண்ண சுகம் பெறுவார்கள். அந்த அளவு விசுவாசம் வச்சுருந்தாங்க ஏசப்பா கிட்ட. அவரோட செயல்பாடு இருந்தது. பாருங்க பார்ப்போம். இஸ்ரேல் மக்களே, இவ்வாறு நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பிற மக்கள் வந்து உங்களுக்கான ஆசிரியரை பெற்று செல்வார்கள்.
வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாக, அதாவது நீங்கள் அல்லாத மற்ற மக்களை பண்ணுவாங்க, உங்களுக்கு முன்பாக விண்ணகத்திலே போய் சேருவாங்க. ஜாக்கிரதை, கவனமா இருங்கன்னு சொல்றார். சொல்களே, நான் கிறிஸ்தவன், ஆனால் பேருக்கு தான் கிறிஸ்தவன். அதுக்கான செயல் என்கிட்ட இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும். இது நமக்கு ஏசப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இது எந்த உள்ளம் நொறுங்குண்டு இருக்கிறது. இன்னைக்கு திருப்பாட்டில் பாருங்க அப்போ, இன்னைக்கு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே இருக்கிறார் ஆண்டவர். 9 மேட்டர் இருக்குது, அங்கதான் ஆண்டவர் இருக்காரு. உள்ளத்தை உடைக்க வேண்டும், உள்ளத்தை உருக்க. அந்த கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த உள்ளத்திலே ஆண்டவருக்கான செயல்கள் செய்ய அந்த எண்ணம் இருக்கணும் மனசுக்குள்ள. அவ்வாறு இருந்தால் அவங்களைத்தான் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், தன்னுடைய வரங்களாலும் அவர் நிறைவு செய்வார். மாறாக பார்த்துக்கலாம். இன்னைக்கு எவ்வளோ பேர் பூசைக்கு வராங்க இல்லையா? எத்தனை பேர் ஒரு இந்த மலையறைப்பு உள்ள இருக்காங்க, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் வெளியே இருப்பாங்க, சும்மா பேருக்கு பூசைக்கு போனீங்க, பூசைக்கு போனோம், அவ்வளோதான். அதனால் எத்தனை பேர் உள்ளார்ந்த அன்போடு நம்ம பூசையில் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நம்ம செயல் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பிரசங்கம் நடக்கும், வெளியே யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சிறு செயல் தான், அதை கூட அப்புறம் ஆண்டவருக்கு முன்பாக அவன் செய்கிறதுக்கு நமக்கு தயங்குறோம். சகோதரர்களே, சிந்திப்போம். நாம் பெயருக்காக கிறிஸ்துவராக இல்லாமல் நம்முடைய செயல்பாடு ஆண்டவருக்கானதாக இருக்கணும். அவ்வாறு இருந்தால் ஆண்டவருடைய திருக்கரம் நம்மை நிறைவு ஆசிர்வதிக்கும். நாமும் குழந்தை இயேசு பாலனை பார்க்க தகுதி பெறுவோம் நாம். எனவே நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கான செயலாக மாற அவர்களை ஜெபிப்போம். நிச்சயம் கடவுள் நமக்கு துணை செய்வார், அருள் பாலிப்பார். நாளை சந்திப்போம்.